அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா நிலையிலும் எல்லா பொழுதிலும் வல்ல அல்லாவிற்கே எல்லா புகழும். அவனது சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதர் முகமது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடியொற்றி நடந்து வந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அவர்கள் குடும்பத்தினர் அனைவர் மீதும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எந்த நன்மையை நாடியவர்களாக நாம் அல்லாவின் இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோமோ அந்த நன்மைகளை அல்லாவிடமிருந்து பெற்றவர்களாக நாம் இல்லங்களுக்கு திரும்புவோமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஏற்று இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லீமிற்கும் அதனை ஏற்காத முஸ்லீம் அல்லாதவருக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு தொழுகைதான். தொழுகை என்பது தன்னை படைத்த அல்லாவிடம் நான் உனது அடிமை, அடியான் என்று அவனிடம் நாம் சரணாகதி அடைவது, அவனுக்கு அடிபணிவது, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவனுடைய அறிவுரைகளை கட்டளைகளை மட்டுமே நான் ஏற்று நடப்பேன் என்று உறுதி கூறுவதுதான் அந்த கலிமாவினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. அதனை 5 வேளை செயல்பாடுகளில் காட்டக்கூடிய ஒரு தர்பியத்தாகத்தான் இந்த தொழுகை இருக்கின்றது. ஒரு கலிமா சொன்ன முஸ்லீமும் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் நல்ல மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் வாழலாம், தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருக்கலாம், நற்பணி ஆற்றக்கூடியவராக இருக்கலாம். 2 பேரையும் உலகம் பார்க்கின்ற பார்வை இவரும் நல்லவர் தான், அவரும் நல்லவர் தான். ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வையில் தன்னுடைய உண்மையான அடியான் என்பது அவனை யார் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிபணிந்து செயலாற்றுகின்றார்களோ இந்த உலக வாழ்க்கையில் அவன்தான் முஸ்லிம் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அப்போ 2 நபர்களுக்கும் இடையே வேறுபடுத்தி காட்டக்கூடியது இந்த தொழுகையாக இருக்கின்றது. ஒரு ஈமான் கொண்டவருக்கும் ஒரு இணை வைப்பவருக்கும் வேறுபாடு என்பது தொழுகையை விடுவது. ஒரு முஸ்லீமாக இருந்து அவர் அந்த 5 வேளை தொழுகையை சரிவர பேணவில்லை, இல்லை தொழவே இல்லை என்று சொன்னால் அவர் பெயரளவில் அவர் குடும்பத்தினுடைய அளவில் அவர் முஸ்லீமாக இருக்கலாமே ஒழிய அவருக்கும் இஸ்லாத்தை ஏற்காத ஒரு இணை வைப்பாளருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நம் முஸ்லிம் சமுதாயத்திலே எத்தனை பேரோ இதனை அறியாமல் தங்களுடைய தொழுகையை சரிவர பேணாமல் தொழுகையே இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வினுடைய பார்வையில், இஸ்லாத்தினுடைய பார்வையில் அப்படிப்பட்ட மனிதர்களை இஸ்லாம் முஸ்லீமாக ஏற்றுக்கொள்வதில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு அடியானுடைய செயல் பற்றி கணக்கு கேட்கப்படுவதில் முதன்மையாக கேட்கப்படக்கூடிய கேள்வி அவன் இந்த உலகில் வாழக்கூடிய காலத்தில் அவன் தொழுகையை நிறைவேற்றினானா இல்லையா என்பதுதான். அந்த தொழுகை என்பது இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் சீராக இருந்தால் அவன் மறுமை வாழ்வில் வெற்றி பெற்று விட்டான். இல்லை என்று சொன்னால் எது இலக்காக கொண்டு ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் பயணிக்கின்றானோ அந்த வெற்றி மறுமையில் கிடைக்காமல் அவன் மறுமையில் தோல்வி அடைந்தவனாக, கவலையையும் துயரத்தையும் கொண்டவனாக, அங்கே நிர்கதி உள்ளவனாக, அல்லாஹ்வின் முன்னால் பாவியாக அவன் நிற்கின்றான். ஒரு மனிதன் தொழுகின்றார், கடமையான தொழுகைகளை நிறைவேற்றுகின்றார். அந்த கடமையான தொழுகையில் குறை இருந்தால் உபரியான அந்த நஃபில் தொழுகை மூலமாக அந்த நன்மையில் இருந்து அது சரி செய்யப்படும், நிறைவு செய்யப்படும். உபரியான தொழுகையை கொண்டு ஒரு ஃபர்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருச்சு, ஒரு டைவர்ஷன் ஆயிருச்சு, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக், நீங்கள் நஃபில் தொழுகைகளை, உபரி தொழுகைகளை தொழும் பொழுது அந்த நன்மையை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த ஃபர்லான தொழுகையை சரி செய்து விடுகின்றான். ஆனால் ஃபர்லான அந்த கடுமையான தொழுகையை நிறைவேற்றப்படாமல் இருந்து விட்டால்
அந்த முஸ்லிமினுடைய நிலை என்ன, அவனுடைய நிலை என்ன என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய உரையிலே அந்த கடமையான தொழுகைகள், 5 வேளை தொழுகையில் முதன்மையான முதலாவது தொழக்கூடிய அந்த அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையை பற்றி ஒரு சில விஷயங்களை, அதனுடைய முக்கிய அம்சங்களை நமக்குள் நினைவுபடுத்திக் கொள்ள ஒரு தலைப்பாக என்று உங்கள் முன் பகிர்ந்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு துக்குருல்லாஹ திக்ரன் கஸீரன் வஸப்பிஹு புக்ரத்தன் வஸீலா என்று கூறுகின்றார். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள், மேலும் காலையும் மாலையும் அவனை துதித்துக் கொண்டு இருங்கள், அவனே உங்கள் மீது கருணை பொழிகின்றான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுகின்றான். காலை என்பது அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. காலத்தினுடைய மாற்றம் நிகழக்கூடிய நேரமாக இருக்கின்றது. அது மிகப்பெரிய முக்கியமான வரையறுக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கின்றது. அதிகாலை என்பது உலகின் பல மாற்றங்களை அல்லாஹ் காலையில் நிகழ்த்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் பல்வேறு மாற்றங்களை இந்த அதிகாலையில் நிகழ்த்துகின்றான். அதிகாலை தொழுகை நிறைவேற்றுபவர்களை இஸ்லாம் வாழ்த்துகின்றது. யார் ஃபஜ்ர் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவர்களை இஸ்லாம் வாழ்த்துகின்றது. இன்னும் சொல்ல போனா, இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு ஆண் என்பவன் மீசை வைத்திருக்கின்றார், தாடி வைத்திருக்கின்றார், அதனால் அவர் ஆண்கள் என்பது அல்ல. எவர் ஒருவர் காலையில் எழுந்து பள்ளிவாசலுக்கு சென்று அந்த ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றுகின்றாரோ அவரையே ஆண்கள் என்று கூறுகின்றார். ஏன்னா பெண்கள் வீட்டிலே தொழுதுக்கலாம். ஆனால் எவன் ஒருவன் இந்த அதிகாலை வேளையில் தான் போட்டி இருக்கக்கூடிய அந்த போர்வை, பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி, அந்த குளிர், வெதுவெதுப்பு, எது சுகமாக இருக்கின்றதோ தூக்கத்திற்கு அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு ஒழு செய்துவிட்டு தொழுகைக்காக அவன் பயணிக்கின்றானோ அவனை இஸ்லாம் ஆண் என்று கூறுகிறது. அவன்தான் ஆண்கள் என்று கூறுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நீங்கள் ரமலான் மாதத்தை பாருங்கள். இன்னும் 2 மாசத்துல ரமலான் வந்து அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு மற்ற வக்துக்கு கூடுகின்ற கூட்டம் இந்த ஃபஜ்ர் தொழுகையில் மற்ற நாட்களில் எங்கே சென்றது? அந்த கேள்வி நம்முள் ஒவ்வொரு வருடமும் இங்க பயான் பண்றவங்களும் வைக்கிறோம். உங்களுக்குள்ளும் அந்த சிந்தனை இருக்கின்றது, இந்த மக்கள்லாம் எங்க போனாங்க? அப்ப ரமலான் மாதத்தில் மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு வந்து ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்ற வேண்டுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், என் சமூகத்திற்கு அதிகாலை நேரத்தில் அருள் வளத்தை நல்குவாயாக. ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை பாருங்க. அந்த ஃபஜ்ர் நேரத்தில் யா அல்லாஹ், அவர்கள் மீது உன்னுடைய ரஹ்மத்தை இறக்குவாயாக. அண்ணலாருடைய பிரார்த்தனைக்கு தகுதியில்லாத தூங்கும் சமுதாயமாக நம் சமூகம் இருப்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் உடம்பு சரியில்லை, இல்லோ நம்மளால வேலை பழு, கொஞ்சம் டயர்ட், என்னைக்கோ ஒரு நாள் எக்ஸ்கியூஸ். ஆனா ரெகுலராகவே ஒன்னு ஃபஜ்ர் தொழாமலே இருந்து விடுவது, 4 ரக்காய் தவறுக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட தொழுகை எத்தனை வக்த்? 50 வக்த். ஆனால் அல்லாஹ்வினுடைய கருணையினால் ரசூலுல்லாஹ் மறுபடியும் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டதின் அது 5 வேளையாக குறைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த 50 வேளை கடமையாக்கப்பட்டிருந்தால் நம்முடைய நிலையை பாருங்கள். வீட்டுக்கே போக முடியாது இல்லையா? பள்ளிவாசல்ல தான் இருக்கணும். ஆனால் இந்த 5 வேளையிலையும் அந்த ஃபஜ்ர் தொழுகை என்பது நமக்கு சிரமமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார், ரஹ்மத்தை பொழிவாயாக ஃபஜ்ர் தொழுகை தொழுபவருக்கு. எங்களுக்கு அது வேண்டாம். எங்களுக்கு இந்த ஏசி, எங்களுடைய பெட்டு, நல்ல சுகமான தூக்கம், இதுதான் எங்களுக்கு ரஹ்மத்தா இருக்கு, அருள் வளமா இருக்கின்றது என்ற சிந்தனை நம்முடைய சமுதாயத்தில் இருப்பது எத்துணை வேதனைக்குரியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் காலையில் அதிகாலையில் அந்த ஃபஜ்ர் வேளையில் விழித்தவளாக அந்த பாதி தூக்கத்தில் நான் என்னுடைய படுக்கையில் புரண்டு கொண்டு இருப்பேன். என்னுடைய தந்தை அவர்கள் வருவார்கள், வந்து தன்னுடைய காலால் என்னுடைய காலை, என்னுடைய பாதங்களை உசுப்பி விடுவார்கள். அப்படி எழுப்புவாங்க, காலை லைட்டா தட்டிட்டு.
சொல்லிட்டு அவங்க அது பண்ணிட்டு, அருமை மகளே எழுந்திருப்பாயாக, அல்லாவின் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படும் நேரத்திற்கு நீ சாட்சியாக இரு. அவங்க பெரிய செல்வந்தர் கிடையாது, ஆனால் அல்லாவினுடைய வாழ்வாதாரங்கள் வழங்கப்படுவதற்கு நீ எழுந்து சாட்சியாக இரு, அலட்சியப்படுத்துபவராக மாறிவிடாதே. அத அல்லாஹ்வினுடைய அருள் வளங்கள் இறங்கக்கூடியதை நீ பாரு, அதற்கு சாட்சியாக இரு. அதையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி நீ அலட்சியப்படுத்தியவராக இருந்து விடாதே. அதிகாலை நேரத்திற்கும் சூரிய உதயத்துக்கும் இடையே அல்லாஹ் ரிஸ்க் வழங்குகின்றான். அப்போ அந்த ஃபஜ்ர் நேரத்திற்கு எழுந்திருக்காமல், தொழுகையை நிறைவேற்றாமல் அந்த படுக்கையில் கிடப்பவர்கள் அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த ரிஸ்கை உதாசீனம் செய்தவர்களாக நாம் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், பொது பார்வையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உழைப்பாளர்களையும் சோம்பேறிகளையும் பிரித்தறியக்கூடிய நேரமாக இருக்கின்றது. உழைக்கிறவன் காலையில் எந்திரிச்சிருவான், தன்னுடைய வேலைக்கு தயாராகி விடுவான். அது தன்னுடைய செயல்பாடாக அவனுடைய களம் எதுவோ அந்த களத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வான். அது உழைப்பதாக இருக்கட்டும், ஆன்மீக செயலாக இருக்கட்டும், நற்கருமங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒன்று, அவனுடைய பணிக்கு அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்வான். அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடியவன் தன்னுடைய படுக்கையிலே 8, 9, 10 மணி வரைக்கும் படுத்திருப்பவன் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண அவன் சோம்பேறி. அவன் பொறுமையா எந்திப்பான், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பான், காஃபி குடிப்பான், அதுக்கப்புறம் பல் தேய்ப்பான், குளிப்பான். அவனுடைய பணிகள் துவங்குவதே ரொம்ப லேட்டா. இந்த விஷயம், இந்த இருவர்களையும் பிரித்தறியக்கூடிய ஒரு இந்த நேரத்தில் தான் நாம் அறிய முடிகின்றது, அந்த ஃபஜ்ர் தொழுகையில் தான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், அன்னலாரை பின்பற்றுகின்றோம், ஆனால் நாம் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதனை எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர், இது கடமை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த காலை வேளையில் அந்த சுகமான தூக்கமும் அந்த காலநிலையும் தொழுகையை புறந்தள்ளுகின்றன. அங்கே நம்முடைய சிந்தனைக்கு அல்லாஹ்வின் நினைவு வருவதில்லை. அல்லாஹ் அளிக்கக்கூடிய அந்த ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய வாழ்வாதாரங்கள் நமக்கு புரிவதில்லை, நினைவுக்கு வருவதில்லை. ஃபஜ்ர் தொழுகைக்கு செல்லக்கூடியவனை அல்லாஹ் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கின்றார்கள். ஒரு மனிதன் காலையில் எழுந்து அவன் தொழுகைக்கு சென்று கொண்டிருக்கின்றான் பள்ளிவாசலுக்கு. அல்லாஹ் தன் அருகில் இருக்கக்கூடிய அந்த வானவர்களிடம் கேட்கின்றான், என் அடியானை பாருங்கள், அத்தனையும் உதறி தள்ளி எழுகின்றானே, எதற்காக? நான் முதல்ல சொன்ன மாதிரி, அந்த ஏசி இருந்தா ஏசி, நல்ல குளிராக இருந்தால் நல்ல போர்வையை போத்தி சுகமான தூக்கம், பக்கத்தில் மனைவி பிள்ளைகள், அழகான பெட், அந்த தூக்கம், நல்ல தன்னை மறந்து தூங்கக்கூடிய அயர்ந்த தூக்கம், அத்தனையும் அந்த அலாரம் அடித்தவுடன், அந்த தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் உதறி தள்ளிவிட்டு நான் அல்லாஹ்வின் இல்லத்திற்கு செல்கின்றேன், அல்லாஹ்வை சந்திக்க போகின்றேன், அல்லாஹ்வின் ரிஸ்கை எதிர்பார்த்து நான் போகின்றேன், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து நான் போகின்றேன் என்ற நோக்கத்தோடு நீயத்தோடு செல்கின்றானே, அந்த மனிதனை பார்த்து இவன் அனைத்தையும் உதறி எங்கே செல்கின்றான்? வானவர்கள்ட்ட கேட்கிறாங்க, எதற்காக செல்கின்றான்? என்னுடைய அருள் மீது ஆசை வைத்து செல்கின்றானா? அல்லாஹ் கேட்கின்றான். இரண்டாவது, என் தண்டனைக்கு பயந்து செல்கின்றான். சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம எல்லாம் நிறைய மன்னிக்க வேண்டும்ங்கிறது இரண்டாவது தான். அல்லாஹ்வுடைய அருள் வந்துடணும், ரிஸ்க் வந்துடணும், வாழ்வாதாரம் வந்துடணும், இன்னைக்கு கேட்கக்கூடிய துவா கபூலாயிரணும். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அருளை எதிர்பார்த்தா எதுக்கு போறான்? என்னுடைய அருளை எதிர்பார்த்தா என்னுடைய தண்டனைக்கு பயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே தொடர்ந்து பதிலளிக்கின்றான், உங்களை சாட்சியாக கூறுகின்றேன், வானவர்களை சாட்சியாக கூறுகின்றேன், அவன் ஆசைப்பட்டதையும் அளிப்பேன். ரிஸ்கையும் வாழ்வாதாரம் எதை எதிர்பார்த்தானோ, எதை ஆசை வைத்தானோ அதனையும் நான் அளிப்பேன். எதை பயந்தானோ, என் தண்டனைக்கு பயந்தான் அல்லவா, அந்த தண்டனையிலிருந்து அவனுக்கு நான் பாதுகாப்பும் கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா உறுதி கூறுகின்றான். அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனால் இப்படிப்பட்ட பாக்கியத்தை, இப்படிப்பட்ட நட்பேரை, இப்படிப்பட்ட மக்ஃபிரத்தை
மறந்தவர்களாக, புறந்தள்ளியவர்களாக தூங்குகிறோம் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாருக்கும் தெரியும், யாருக்கு தெரியாது? ஃபஜ்ர் ரொம்ப முக்கியம்னு அவ்வளோ ஹதீஸ் தெரியும், அவ்வளோ பயான் தெரியும், அவ்வளோ விஷயம் தெரியும். ஆனால் மறந்து விடுகின்றோம், பலவீனமாக இருக்கின்றோம், பொடுபோக்காக இருக்கின்றோம். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர், சூரியன் உதிக்கும் வரை தூங்குபவர்கள் அல்லாஹ்வினுடைய அருளை, பாதுகாப்பை அலட்சியம் செய்யும் மக்கள் அல்லவா? எனக்கு வேண்டாம் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு. நான் சொல்றேன், யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுது முடிக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் சென்று விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அந்த பாதுகாப்பு வேண்டாம் அப்படின்னு நினைச்சதானே நம்ம ஃபஜ்ர்ல தூங்குறோம். அல்லாஹ் அளிக்கக்கூடிய ரிஸ்க் எனக்கு அது வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பொடுபோக்கு சிந்தனை தானே நம்மை தூங்க வைக்கின்றது, அந்த தொழுகைக்கு செல்லாமல் நமக்கு வைக்கின்றது. சிந்தித்து பார்க்கணும் கண்ணியத்திற்குரிய சகோதரர். அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலன் அல்ல, அவர்களுக்கு பாதுகாவலன் ஷைத்தான் மட்டும். அவன் தான் தூங்க சொல்றான், நல்லா தூங்கு தூங்கு, சுகமான தூக்கம் தூங்கு. அதே சமயத்தில் சிலர் எப்படிப்பட்ட சூழலாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காலநிலை மாற்றமாக இருக்கட்டும், அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மனதில் கவலை, நோய், அது எப்படிப்பட்ட சூழலாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பரபரப்பான நிலையாக இருக்கட்டும், மனதில் அவர்கள் சுபுகு தொழுகை நினைத்தவாறு படுக்கைக்கு செல்வார். நிறைய கவலை இருக்கும், ஏதோ மனசு பரபரப்பா, ஏதோ குடும்பத்துல பிரச்சனை, பொருளாதாரம், ஏதோ ஒரு கவலையோட தூங்க போற. ஆனா தூங்கும் பொழுது அவருடைய நீயத்து, நான் இப்பொழுது காலையில் ஃபஜ்ருக்கு எழ வேண்டும் என்ற நீயத்தோடு அவர் படுக்கைக்கு செல்வார்கள். அவ்வாறே எழுவார்கள். அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், உண்மையான அல்லாஹ்வினுடைய அடியார்கள். சுபுகு தொழுகையை விட்டுட்டோம், எப்பவாவது நம்ம தொழுகிறோம், இல்லை நம்ம எந்திக்கும் போது தொழுகிறோம், ஒரு ரெகுலாரிட்டி இல்லை. அதன் மூலம் நாம் அடைந்த இலக்கு என்ன? அதன் மூலம் நாம் சம்பாதித்த பொருளாதாரம் என்ன? நாம் சேர்த்த சொத்துக்கள் என்ன? எவ்வளவு நன்மைகளை நாம் அடைந்து விட்டோம்? எவ்வளவு பதவி உயர்வுகளை நாம் அடைந்து விட்டோம்? வியாபாரத்தில் நாம் எவ்வளவு லாபத்தையும் வெற்றியையும் கண்டுவிட்டோம்? சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள். அப்படி என்ன எடுத்துக்கலாம், அல்லாஹ் கொடுத்தா தானே இவ்வளவு உயர்வுகளும் நட்புகளும் பதவிகளும் வாழ்வாதாரம் அல்லாஹ் கொடுத்தா தானே. ஆனா இவ்வளவு அதனை அந்த முக்கியமான தொழுகை புறந்தள்ளியவர்களாக இருந்தாலும், பொடுபோக்காக இருந்தாலும், அல்லாஹ் கருணையாளனாக நம்மை கைவிட்டு விட. அப்ப இது எனக்கும் உங்களுக்குமான ஒரு நினைவூட்டலாக நாம் இப்பொழுதே நியத் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருபொழுதும் ஃபஜ்ர் தொழுகையை விட்டுவிடக் கூடாது. பள்ளிவாசலில் சென்று தொழ வேண்டும் என்ற உறுதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர், ஒட்டுமொத்த சமூகம் அலட்சியம் செய்தால் அல்லாஹ்வினுடைய வெற்றி எப்படி கிடைக்கும்? நம்ம கேட்கிறோம். இஸ்லாம் நசுக்கப்படுகின்றது, முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்றார்கள், பாலஸ்தீனத்தில் கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்றார்கள், அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தில் முஸ்லிம்கள் உலகம் எல்லாம் நசுக்கப்படுகின்றார்கள். ஆனா அல்லாஹ் கடமையாக்கியதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும். அது எப்படி சொல்லுங்க? உங்க புள்ள நீங்க சொன்னதெல்லாம் செய்யாம உங்களுக்கு மாறாக செய்கின்றான், அவனுக்கு நீங்க என்ன செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன மனசு வரும்? என்ன வாங்கி கொடுக்கறதுக்கு மனசு வரும்? அவனுக்கு என்ன சிறப்பு செய்வதற்கு உங்களுக்கு மனசு வரும்? ஆனால் கருணையாளன் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விடுவது. அதான் ரஹ்மான் ரஹீம் என்று பார்க்கின்றோம். இங்க உபரி வணக்கத்தை, நஃபில் சுன்னத்தை பத்தியே பேசல. அல்லாஹ் விதியாக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபர்லான ஃபஜ்ர் தொழுகை குறித்து, அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுபவர்களை பார்த்து 3 முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படுகின்ற அந்த தூக்கத்திலிருந்து விழிக்கின்றார். சைத்தானுடைய பிடியிலிருந்து வெளியில வராரு. ஒரு முடிச்சு ஒலு செய்கிறார், 2வது முடிச்சு பள்ளிவாசல்ல போய் தொழுகிறார், 3வது முடிச்சு. ஃபஜ்ர் தொழுகைக்கு யாரும் வராத பள்ளிவாசலுடைய ஒரு முஅத்தின் கூறுகின்றார். வடநாட்டில் ஒரு பள்ளியில காலையில் எழுகின்றேன், அந்த பள்ளிவாசலுடைய முஅத்தின் நான் போய் அதான் கூறுகின்றேன், எதிர்பார்த்து நோக்கி முஸ்லிம்கள் யாராவது தொழ வராங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தொழுகை நேரம் வந்துவிட்டது, யாருமே வரவில்லை. நான் பள்ளிவாசலை மூடிவிட்டு பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போய் அந்த பள்ளிவாசல்ல போய் நான் தொழுகிறேன்.
எத்தனையோ பள்ளிவாசல்கள் நம்முடைய பைபாஸ்ல எல்லாம் நிறைய கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஊர்லயும் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? போய் வரக்கூடியவர்களுக்காக கட்டி வச்சு, ஆனா அந்த ஊரில் உள்ளவர்கள் அந்த பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறாங்களான்னு பார்த்தோம்னா இல்ல. ஒரு எஷா தொழுகைக்கு போனோம் அப்படின்னம்னா 2 பேர் 3 பேர் நிக்கிறாங்க. அவ்வளவு செலவு பண்ணி கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ எஷா தொழுகைக்கு எப்படி இருக்குன்னா ஃபஜ்ருக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? இது மாதிரி நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. பள்ளிவாசல்ல கட்டியாச்சு, முவாதீன் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு, பள்ளிவாசல்ல தொழுறதுக்கு யாரும் இல்லை என்று சொன்னால் இந்த சமூகம் எவ்வளவு கவலைக்குரிய இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகு தொழுகை முடித்து தோழர்களிடம் கேட்பாங்களா, இந்த மனிதர் ஏன் தொழுகைக்கு வந்தாரா வரலையா, அவர் ஆளை காணமே அப்படின்னு கேட்க 2 தடவை கேட்கிறாங்க. அவர் வரலங்கன்னு சொல்லும்போது பெருமானார் வேதனையுடன் சொல்றாங்க, நயவஞ்சகர்களுக்கு முனாஃபிக்குகளுக்கு சுபுகு இஷா தொழுகை என்பது கடினமாகத்தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, சுய ஆய்வு செய்யுங்க, செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்யுங்க. நம்முடைய விரலை நோக்கி நம்மளை நோக்கி கேட்போம். நம்மளுடைய விரலை வைத்து நமக்கு இந்த 2 தொழுகை இலகுவாக இருக்கின்றதா, மனப்பூர்வமாக சந்தோஷமாக வருகின்றோமா, இல்ல கஷ்டமா இருக்கு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முனாஃபிக்குகளுக்கு ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இவ்விரு தொழுகையில் நன்மைகளை அறிந்து கொண்டால், இந்த 2 தொழுகையில கிடைக்கக்கூடிய நன்மைகளை அந்த மனிதர்கள் அறிந்து கொண்டால், கால் இல்லைன்னா கூட தவழ்ந்தாது பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுப்போம். வீட்டுல தொழுகிறதே சொல்லல ரசூலுல்லாஹ். கால் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தவழ்ந்தாவது இதுல இருக்க நன்மை தெரிஞ்சிருச்சுன்னா, நமக்கு நன்மை தெரிஞ்சு 1400 வருஷத்தை தாண்டிருச்சு. ஆனா நம்ம இன்னும் பள்ளிவாசல் கால்லாம் இருக்கு, வண்டி இருக்கு, முன்னாலேயாவது சைக்கிள் இல்ல நடந்து போனோம், இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பைக் இருக்கு. ஆனா பள்ளிவாசல் வருவதற்கு சிரமமாக இருக்கின்றது இந்த தொழுகைகளை நிறைவேற்றுவது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு நபி தோழர்கள் தங்களோடு இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளருடைய அளவுகோலாக, உரைகல்லாக இந்த 2 தொழுகையை தான் வச்சிருப்பாங்களாம். அந்த நபி தோழர்கள் ஒரு முஸ்லீமை மூமீனை அளவுகோலாக, இவர் ஃபஜ்ருக்கு ரெகுலரா வராரா, எஷாவுக்கு ரெகுலரா வராரா, வரல அப்படின்னம்னா அவருடைய ஈமான் பலவீனமாக இருக்கின்றது. இவ்விரு தொழுகைக்கு யார் வழக்கமாக வருவதில்லையோ அவர்களை நயவஞ்சகர்கள் என்று எண்ணி நாங்கள் இருந்தோம். யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவர்களை எல்லாம் நாங்கள் முனாஃபிக்குகள் என்று நினைத்து இருந்தோம். இப்ப சிந்திச்சு பார்க்கணும், நம்மில் எத்தனை பேர் அப்படி இருக்கணும்? அன்று நபி தோழர்கள் சஹாபாக்கள் அளவுகோலாக இந்த 2 தொழுகையும் வைத்திருந்தார்கள். அதை சரிவர தொழாதவர்களை முனாஃபிக்குகள் என்றார்கள். இப்ப அப்படியே விரல நம்மள பக்கம் திருப்பி நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி சுய ஆய்வு செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், ஒண்ணு வேணா நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்தினுடைய தேவைகளுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதாயங்களுக்கு, லாபங்களுக்கு நீங்க 4:30 மணிக்கு இந்த இடத்துக்கு வரணும், உங்களுக்கு இந்த பேமெண்ட் கிடைக்கும். இல்ல இந்த பிசினஸ் முடியும்னா நம்ம நைட்டே தூங்க மாட்டோம் இல்லையா? நைட்டு தூங்க மாட்டோம். இன்னும் தூங்கிட்டோம்னா அவர் வந்துட்டு போயிடுவாரு, அந்த பணம் நமக்கு கிடைக்காது. இல்ல நீங்க இத்தனை மணிக்கு வாங்க, அரசியல் ஒரு பதவி வாங்கி தர, இல்ல எதுலயோ ஒரு பதவி கிடைக்கும், இத்தனை மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா அவரை பார்த்துடலாம், பார்த்து பேசி முடிச்சிடலான்னு நம்ம சீக்கிரமாவே எந்திரிச்சு நம்மை தூய்மைப்படுத்தி உடை உடுத்தி வாசனை திரவியங்களை அடத்தி அங்க போய் நிற்போம். ஆனா உலக வாழ்க்கைக்கு, உலக ஆதாயங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். மறுமையினுடைய வெற்றிக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொழுகையில் அலட்சியமாக இருப்பவர்கள் நோக்கி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். மேலும் கேடுதான் தொழுகையாளிகளுக்கு, கேடுதான் சொல்லி பொதுவா சொல்லல, தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அவர்கள் தம் தொழுகையில் அலட்சியமாக இருக்கின்றார்கள். அதாவது நீங்க தொழும் போது இருக்கக்கூடிய அலட்சியம் ஒண்ணு, 5 வேளை தொழுகையை 4 தான் எனக்கு வசதிப்படும், ஃபஜ்ர் எனக்கு வசதிப்படாது அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் கேடுதான். ஆனா அவர் முஸ்லீம் தான், அவர் தொழுகையாளி தான், இபாதத்தாளி தான். பார்க்கும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான்.
சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, சுய ஆய்வு செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் இருளில் நடப்பவர்களுக்கு அதிகாலை இருளில் பள்ளிவாசல் செல்லும் மனிதருக்கு முழுமையான ஒளி கிடைக்கும் சொல்றாங்க. யாரு அந்த இருட்டு நேரத்துல அதிகாலை நேரத்தில் ஃபஜ்ருக்கு பள்ளிவாசலுக்கு போகின்றாரோ அவருக்கு அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அல்லாஹ் ஒளியை வழங்குகின்றான் என்ற நற்செய்தியை அறிவிக்கின்றார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த 2 தொழுகை ஃபஜ்ர் எஷா தொழுறவன் நரகில் நுழைய மாட்டார்கள் என்று கூட ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், யார் பள்ளி சென்று ஃபஜ்ர் முன் சுன்னத் ஃபர்ல் 2 ரக்காயத்தும் தொழுகின்றார்களோ அவர் நன்மக்களின் பட்டியலிலும் அல்லாவின் தூதுக்குழுவிலும் இருக்கின்றார்கள். நன்மக்களுடைய பட்டியலும் இருக்கு, அல்லாவினுடைய தூதுக்குழுவிலும் அவர்கள் இடம் பிடிக்கின்றனர். அதனாலதான் ஒரு காலத்துல அந்த கோல்டா மேயர்னு சொல்லக்கூடிய அந்த யூத பெண் அமைச்சர்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது பிரஸ் மீட்ல, ஒரு காலம் வரும் அன்று யூதர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் கல்லால் அடித்துக் கொல்லப்படுவார்கள், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அப்படி ஒரு அறிவிப்பு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, ஆம் அது நிகழும். எப்பொழுது என்றால் ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு முஸ்லிம்கள் வரக்கூடிய இந்த கூட்டம் எப்பொழுது அவர்களுடைய பள்ளியில் ஃபஜ்ருக்கு வருகின்றதோ அப்பொழுது அது நிகழும் சொல்றான். அப்ப நம்ம உடைய செயல்பாடுகளை அவர் எவ்வளவு கணிச்சு வச்சிருக்காரு பாருங்க. ஜும்மா தொழுகைக்கு இவ்வளவு கூட்டம் வருது இல்லையா, ஃபஜ்ர் தொழுகைக்கு இந்த மனிதர்கள் மக்கள் எங்கே போனாங்க, இந்த கூட்டம் வந்துச்சுன்னா அந்த ஏற்கனவே அறிவித்த அந்த வாக்கு நிகழும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இந்த இஸ்லாம் சமூகத்தை அந்த யூத பெண்மணி எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கன்னு பாருங்க. யூதர்களுடைய தாக்குதலிலிருந்து நசுக்கப்படுவதிலிருந்து எங்களை காப்பாற்று என்று இறைவனிடம் இருகை ஏந்தி நாம் துவா செய்கின்றோம், அழுகின்றோம். பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பாயாக, இந்தியாவில் நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், வகுப்புவாத சக்திகளிடம் இந்த சிறுபான்மையினரை பாதுகாப்பாயாக. ஆனால் ஏன் நம் துவாவை ஏற்று அல்லாஹ் இரக்கம் காட்டவில்லை? அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிராகரித்தோம், நமது விண்ணப்பங்களை அல்லாஹ் நிராகரிக்கும். காலை 7 மணில இருந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் டிராபிக்ல பாருங்க, அவ்வளவு மனிதர்கள் இல்லையா, ஒவ்வொரு சிக்னல்லையும் ஒவ்வொரு ரோட்லையும். அதில் எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். இந்த முஸ்லிம்கள் எல்லாம் அந்த 5 மணி 5:30 மணி ஃபஜ்ர் தொழுகைக்கு எங்கே சென்றார்? இன்னைக்கு வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், மற்ற விஷயங்களுக்கு போகணும்னு அவ்வளவு முஸ்லிம்கள் மக்களோடு மக்களாக கலந்து தெருவில் பயணிக்கின்றார்கள், சாலையில் பயணிக்கின்றார்கள். இந்த முஸ்லிம்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளை நிறைவேற்ற அந்த ஃபஜ்ர் நேரத்தில் எங்கே சென்றார்கள்? கண்ணியத்திற்குரிய சார், நம்ம நினைக்கிறோம் அதிகாலை தொழுகை அரை வருஷம் நடக்குது எல்லா பள்ளிவாசல்லையும், மிஞ்சி போனா 1 வருஷம். இந்த அரை வரிசையை வைத்துக் கொண்டு அமெரிக்காவை வெற்றி கொள்ளலாம் என்று நாம் நினைக்கிறோம். அல்லாஹ்வினுடைய உதவி செய்யணும், நாங்க மிகப்பெரிய ஏகாதிபத்தியங்களை எல்லாம் வெற்றி கொள்ளணும்னு சொல்ல. ஆனா ஃபஜ்ருக்கு அரை வருஷம் தான் நிற்போம், அல்லாஹ்வின் கட்டளையை நிராகரித்தவர்களாக இருப்போம். ஆனால் எங்களுக்கு வெற்றி பட வேண்டும். பள்ளிவாசல் பாதி வரிசை பாலஸ்தீனத்தை வெற்றி அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பாலஸ்தீனம் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்கப்படும். எப்படி நம்ம இந்த உட்கார்ந்து துவா கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ் கருணையாளன், அது வேற விஷயம். ஆனால் ஏன் இவ்வளவு தொல்லை, இவ்வளவு துன்பம் முஸ்லிம்களுக்கு என்ற கேள்வி வந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நிறைய செய்திகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களும் குழந்தைகளும் வீடுகளில் இல்லை என்று சொன்னால் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராதவருடைய இல்லங்களை தீ வைத்து கொளுத்துவேன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு அதை கடினமா சொல்றாங்க. சிந்தித்து பாருங்க. கண்ணியத்திற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீயத்து வச்சுக்கணும், உண்மையான இஹ்லாஸோடு நீயத்து. ஃபஜ்ருக்கு நான் எந்திரிச்சே ஆகும். அதை தாண்டி அலாரம் கேட்கல, ரொம்ப டயர்டா தூங்கிட்டோம்னா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். நீங்கள் எப்பொழுது எழுகின்றீர்களோ அப்பொழுது ஃபஜ்ரை தொழுது கொள்ளுங்கள். அதுக்காக தினம் நம்ம எப்பனாலும் எந்திக்கிறோமோ 10 மணிக்கு எந்திச்சாலும் சரி 9 மணிக்கு எந்திச்சாலும் ஃபஜ்ர் தொழுதுக்கலாம் நினைச்சிடக்கூடாது. என்றோ ஒரு நாள் இல்லையா. அடுத்து படுக்கும் முன் துவா செய்யணும். போனோமா படுத்தோமா, அது வரைக்கும் நம்ம டிவியை பார்த்தோமா மொபைலை பார்த்தோமா அப்படியே படுத்தோம்னா சைத்தான் கூட படுத்துடும், உங்களை எந்திக்க விட மாட்டோம். அடுத்து தவறிய தொழுகைக்கு தௌபா செய்ய வேண்டும். இங்கே நாம்
நியத்து வைக்க வேண்டும். இத்தனை நாள் நான் பொடுபோக்காக இருந்து விட்டேன், இந்த தவறை நீ மன்னித்துக் கொள்வாயாக என்று இந்த ஜும்மாவில் நாம் உறுதி எடுத்து அல்லாவிடம் நாம் தௌபா செய்வோம். நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஃபஜ்ரை விடாமல் தொழ வேண்டும் என்று நாம் அல்லாவிடம் துவா செய்வோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்புறம் நாம் தான் குழந்தைகளுக்கு மாடல். நம்ம 8 மணி வரைக்கும் படுத்துட்டு நம்ம 18 வயசு பையன், 17 வயசு பையன், 20 வயசு பையன் நம்ம பிள்ளைகளை நீ ஏன் தொலை போலன்னு நம்ம கேட்க முடியாது. நீங்களே படுத்து கிடக்குறீங்க, நான் எங்கிறது போறது? அதனால அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நபி வழி, நம்ம செஞ்சுதான் ஆகணும். ரசூல்லாவுக்கு ஒண்ணுன்னா ரசூல்லாவை பத்தி எவனா சொல்லிட்டாலும் துடிதுடித்து போகின்றோம், ஆனால் அவரை பின்பற்ற மாட்டோம். சிந்தித்து பாருங்கள். சுபுகு தொழுபவர் உடன் தொடர்பு, அவங்களோட தொடர்பு வச்சுக்கணும். ரெகுலரா தொழக்கூடியவங்கள்ட்ட வச்சுன்னா நீ ஒரு ஃபோன் அடிங்க, நான் எஞ்சிடுறேன், ஒரு டைப் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஈஸி. கணவன் மனைவி தம்பதியர் ஒருவரை ஒருவர் எழுப்புதல், 2 பேருமே படுத்து தூங்கிட்டாங்கன்னு ஒண்ணும் பண்ண முடியாது, எழுப்பணும். அப்புறம் ஒலு செஞ்சுட்டு தூங்கப்போம், அது ஒரு பிராக்டிஸ் இருக்கலாம். அடுத்து மெயினா நம்ம டெய்லி வச்சுட்டு படுக்கிறோம், ஸ்னூஸ் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணி அலாரத்தை ஆஃப் பண்ணிடும். ஸோ இதுல கவனமா இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாளை முதல் நாம் ஃபஜ்ர் தொழுகை சரிவர பள்ளிவாசலில் சென்று தொழ வேண்டும் என்ற நியத்தோடு இங்கிருந்து விடைபெறுவோம். வல்ல அல்லாஹ் தஆலா அதற்கான கூலியையும் நம்முடைய தொழுகைகளும் இபாதத்துகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான நற்கூலியை நமக்கு வழங்குவானாக என்று துவா செய்தவன் நிறைவு செய்கிறேன். வாஹில் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.